கனியக்கா, கலை வருவானா வரமாட்டானா? எவ்வளவு நேரம் இங்கேயே வெயிட் பண்றது? நம்ம பஸ்லயாவது போலாங்கா வீட்டுக்கு. காலெல்லாம் ரொம்ப வலிக்குதுக்கா. வருவாண்டி, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. இப்பதானே உனக்கு ஃபோன் பண்ண, அப்புறம் வண்டி எடுத்துக்கிட்டு வரவேணா? கொஞ்ச நேரம் இரு. ஆமா, நம்ம ரெண்டு பேரும் இப்ப எதுக்கு இந்த டவுனுக்கு வந்தோம்? நீ என்ன வாங்கின? எனக்கு எதுவுமே புரியல. ஜவுளி கடைக்கு போனேன், அப்புறம் அந்த கடைக்கு போனேன், இந்த கடைக்கு போனேன், கையில கடைசியில ஒண்ணுமே இல்லையே. அதெல்லாம் சஸ்பென்ஸ் டி. பொருள்லாம் தானா யார்கிட்ட போய் சேரணுமோ அவங்க கிட்ட போய் சேர்ந்துரும். யாருக்கு வாங்கினக்கா? ஆம்பளை ஷர்ட் எடுத்தேன், அப்புறம் கைக்கு பிரேஸ்லெட் எடுத்தேன், கழுத்துக்கு செயின் வாங்கினேன். இதெல்லாம் யாருக்கு? ஏய், என்னடி யாருக்குன்னு கேக்குறேன்? நாளைக்கு கலையோட பர்த்டே, மறந்துட்டியா? ஐயோ, நாளைக்கு மாமாவுக்கு பர்த்டே இல்ல. அக்கா, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல. எதுக்குக்கா என்கிட்ட சொல்லல? இப்போ நீ மட்டும் அவனுக்கு கிஃப்ட் எல்லாம் வாங்கி தர, நான் கொடுக்கலன்னா என்ன நினைப்பான்? சே, நான் வேற பர்த்டே அன்னைக்கு மாமாவுக்கு சர்ப்ரைஸா லவ் பண்றேன்னு சொல்லலாம்னு நினைச்சேன். லவ் பண்றேன்னு சொல்ல போறியா? ஏய், 11th தான் படிக்கிற, கொஞ்சம் அடக்கி வாசி சரியா? உன் தொல்லை தாங்க முடியலடி. நீயே அவனை லவ் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கியே, அவன் ஒரு நாளாவது அப்படி சொல்லியிருக்கானா? மாமா என்னை லவ்வே பண்ணனாலும் மாமா என்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும். ஐயோ சாமி, போதும் போதும். இந்த காலத்து பிள்ளைங்க கிட்ட எதெல்லாம் இருக்கக்கூடாது எல்லாமே இருக்கு. எந்தெந்த நல்ல பழக்கம் இருக்கணுமோ அது ஒண்ணு கூட இருக்க மாட்டேங்குது. என்ன இந்த எருமை இன்னும் வரல? என்ன பண்றான்னு தெரியலையே. அடடா, இது நம்ம அத்தை வீட்டு பச்சைக்கிளி இல்ல? ஐசு, இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இல்ல? இக்கா, இங்கேயே பார்த்த மாதிரியா? அன்னைக்கு தான் இவனை போட்டு பொழப்பலன்னு பொழஞ்சியே, அவன்தான். யாருடி? நானா? இவனையா? எப்படி? எப்பவா? அப்பாடி, என்ன நடிக்கிற இக்கா? 2 நாளைக்கு முன்னாடி தான் கவியை பார்க்க வந்தான்னு சொல்லி அவனை கழுவி கழுவி ஊத்துனியே. இக்கா, தெரியல இவங்கள? வீர அண்ணன், எங்க அப்பாவோட அக்காவோட பையன். எல்லாம் எனக்கு தெரியும். உன் வாயை கொஞ்சம் மூடுறியா? எப்படியாவது இவங்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகலான்னு தெரியாத மாதிரி காமிச்சிக்கிற. நீயே போய் பேசுவாப்புல இருக்கு. இக்கா, தெரிஞ்சவங்க கிட்ட பேசாம என்ன பண்றது? பேசலன்னா அப்புறம் எங்க அப்பா கிட்ட சொல்லி கொடுப்பாவ. எங்க அப்பா என்னையே தான் திட்டுவாரு. என்னவோ பண்ணு, பேசிட்டு சீக்கிரவா. ஆனா கலை வந்து மட்டும் இதை பார்த்துட்டான், அவ்வளவுதான், தேவையில்லாத பிரச்சனை வரும். எனக்கு வேற இவன் கவியை கையை பிடிச்சிட்டான்னு சொல்லியே நான் கலைக்கிட்ட சொன்னதுக்கு இவனை வெட்டுவான் குத்துவான்னு சொல்லிக்கிட்டு கிடக்குறான். இவனை நேருக்கு நேரா பார்த்தா என்ன நடக்கும்னே தெரியாது. நீ ஏன் அதெல்லாம் சொன்ன? உன் வாயை வச்சுக்கிட்டு நீ சும்மாவே இருக்க மாட்டேன். ஐசுகுட்டி, என்ன பண்றீங்க? அண்ணா, ஒன்றும் இல்லைண்ணா. எங்க கலை மாமா வராங்க, அதுக்காக தான் வெயிட் பண்றேன். நான் உனக்கு அண்ணாவா? இல்ல, மாமா மரத. சும்மா அண்ணன் கூப்பிட்டுட்டேன். ஓகேடா ஐசு, கார்ல போலாம் வாங்கல, நானே டிராப் பண்றேன். கார்லையா? போலாமே. ஐசு குந்தானி, வாடி, நடந்தே போலாம், கலை வருவான். இன்னும் அக்கா ரொம்ப கோவமா இருக்காங்க போல இருக்கு. அன்னைக்கு நான் கவி கிட்ட அப்படி நடந்ததும் இன்னும் அக்காவுக்கு என் மேல இருக்கிற தப்பான இம்ப்ரெஷன் போகலையா? கவி என் அத்தை பொண்ணு, அதனாலதான் நான் அவகிட்ட இந்த மாதிரி லேட்டா நடந்தேன். உன் அக்கா தான் படிக்கிற பொண்ணு, சின்ன பொண்ணு, அப்படி இப்படின்னு ஓவரா இது பண்ணிட்டாங்க. ஐசு, உங்க அக்கா என்ன பண்றாங்க? எங்க அக்கா காலேஜ் படிக்கிறா, பிசிஏ ஃபர்ஸ்ட் இயர். ஆர்ட்ஸ் காலேஜா? எந்த காலேஜ் ஐசு? எஸ்ஆர்எம் காலேஜ். ஓ, அங்கயா? நானும் அங்கதான் படிச்சேன். ஐசே, பிசிஏ தானே சொன்னேன். எனக்கு தெரிஞ்ச ஸ்டாஃப்ஸ்லாம் 2-3 பேர் அங்க இருக்காங்க. அவங்க நேம்லாம் சொல்றேன். அவங்க இருக்காங்களா போயிட்டாங்களான்னு உங்க அக்கா கிட்ட கொஞ்சம் கேட்டு சொல்றியா? இக்கா, நேம் சொல்றாவளா? அவங்களாம் இருக்காங்களா இல்லையான்னு சொல்லுக்கா. ஏ ஐசு, நீ என்ன 2 பேருக்கு இடையில என்ன பண்ணிட்டு இருக்க? வா போலாம். கனி, என்னங்க நீங்க இன்னும் என்ன தப்பாவே நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் அப்படிலாம் இல்லைங்க. சரி, ஓகே விடுங்க. ஐசே, உன் அக்காவுக்கு எதுவும் சந்தேகம்னாலோ இல்ல வேற எதுவும் ஹெல்ப்னாலோ என்னை கேட்க சொல்லு, சரியா? ஓகே. என்ன ஓகே? ஓகேங்க மாமான்னு சொல்லு. நீயும் அத்தை பொண்ணுதான், கனியும் அத்தை பொண்ணுதான், கவியும் அத்தை பொண்ணுதான். ஏ மிஸ்டர், இவளும் கவியும் மட்டும்தான் உங்களுக்கு அத்தை பொண்ணு. நான் உங்களுக்கு தங்கச்சி முறை. தங்கச்சி முறையா? என் மாமாவே தப்பான முறையில கல்யாணம் பண்ணிட்டு இருக்காரு, அப்புறம் எப்படி தங்கச்சி முறை? என்ன உங்க மாமா தப்பான முறையில கல்யாணம் பண்ணிட்டு இருக்காரு? ஐசே, என் அம்மா அப்பா உன் அம்மா அப்பாவுக்கு என்ன முறை வேணும்? அக்கா மாமா. கனியோட அம்மா உன் அப்பாவுக்கு என்ன முறை வேணும்? அதேதான், அக்கா மாமா. இவங்களும் அக்கா மாமா, அவங்களும் அக்கா மாமா. அப்போ கனிக்கு நான் என்ன முறை வேணும்? அண்ணன் முறை வேணும். ஆள பாரு, நல்ல ஆள. என்ன யாக்கா அப்படி பேசுறிய? ஏய், சும்மா இருடி, வாடி. நீ ஒரு வாயாடி, யார பார்த்தாலும் பேசிக்கிட்டு இருப்ப. அண்ணனா? அண்ணன்ற வார்த்தை எல்லாம் என் அகராதிலே கிடையாதுமா. கூடிய சீக்கிரத்துல நீ ஏன் என்னைய வீரா மாமான்னு கூப்பிடுவ. நீ சொல்றிய? உன்னலடி அக்காவடி. பாடி போடின்னு சொன்ன மூஞ்செல்லாம் உடைச்சிருவ பாத்துக்க. ஏ கனி, உன்னை நான் பார்த்த உடனே பிக்ஸ் பண்ணிட்டேன். என்னைக்கு இருந்தாலும் நீ தான் என் பொண்டாட்டி. 3 வருஷம் நல்லபடியா படிச்சு முடிச்சுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம். இல்ல அவசரம்னா சொல்லு, இப்பவே கூட நான் தாலி கட்ட ரெடியா இருக்கேன். வேணாக்கா, வாக்கா போலாம். அம்மா இருட்டி, என்னது தாலி கட்ட ரெடியா இருக்கியா? நானும் இப்பவே என் செருப்பு கட்ட ரெடியா இருக்கேன். பாக்குறியடா? செருப்பு கட்டு பாக்குறியா? உன்கிட்ட எனக்கு பிடிச்சதே உன்னுடைய இந்த கோவம் தான். கலை கிட்ட சொல்லி உன்னை என்ன பண்றேன்னு பாருடா. கலை என்ன, எந்த கொம்ப வந்தாலும் என்னை ஒண்ணும் பண்ண முடியாது. பார்த்து படி பண்ணடி. ஏய் ஏய், வாக்கா போலாம். எல்லாரும் பாக்குறவக்கா, வாக்கா. விரிச்ச வலையில எற விழுந்தா என்ன, சொர விழுந்தா என்ன, எது கிடைச்சாலும் நமக்கு லாபம் தான்.
ஐயோ மாமா, எப்பவோ வந்துட்டீங்களா? ஆமாடி, உன் மேல கோவமா இருக்கேன். எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? உன்கிட்ட பேசவே மாட்டேன். மாமா மாமா சாரி மாமா, சாரி. வீட்ல அண்ணா இருந்தா அவங்கிட்ட சொல்லிட்டு வர டைம் ஆச்சு. மன்னிச்சுக்கோங்க மாமா, இனிமே இப்படி பண்ண மாட்டேன். ஜலம், என்ன மன்னிப்புலாம் கேக்குற? உனக்காக வெயிட் பண்றதே ஒரு தனி சுகம் தெரியுமா? மாமா இதுக்கெல்லாம் கோச்சுக்க மாட்டேன்டி. வா போலாம். நீ ஃபீல் பண்ணது சரியா? மாமா, உங்களை மாதிரி ஒரு பையனை நான் பார்த்ததே இல்லை மாமா. எனக்கு என்ன நேரமா செல்ல காதுல வச்சுக்கிட்டே இருக்கியே, உனக்கு காதுக்கு வலிக்குதா இல்லையா? சும்மா இருட்டி, பேசிக்கிட்டு தானே இருக்காரு. புருஷன் மட்டும் தான் பேசுறாரு, நீ ஊனும் கொட்டிக்கிட்டே தான் கிடக்க. பக்கத்துல யாரு ஆம்பளை குரல்? ஏங்க, ஆம்பளை குரல் இல்ல, நெட்ட பண்ணுங்க. நெட்ட பண்ணா அவகிட்ட எதுக்கு பேசுற? நேத்து ராத்திரி தான் அவ கூட பேசவே மாட்டேன், சேர்க்க வைக்கவே மாட்டேன்னு சொன்னேன். அப்புறம் என்ன, பக்கத்து வீடு, பேசாம கொள்ளாம எங்க போவாங்க? நான் என்னை பத்தி ரொம்ப புகழ்ந்து பேசுறாரா? ஸ்பீக்கர்ல போய் கேட்கும். ஸ்பீக்கர்ல போட்டா மானம் போயிடும், வாயை பொத்திக்கிட்டு இரு. ரொம்ப பொறாமப்படாத வசந்தி, ஸ்பீக்கர்ல போடு. சொன்னா கிளி வேணாம். அவ போயிட்டாலா இல்லையா? எவ? யாரு சொல்றீங்க? யார அந்த வளர்ந்த பணமரம் நெட்டப்பணம் இருக்காள, அவளத்த நேத்துதான் அப்படி கழுவி ஊத்துன. நம்ம குடும்பத்தை பார்த்து ரொம்ப பொறாம பிடிக்கிறா. நீங்க பாரின்ல இருக்கீங்கன்னு ரொம்ப ஒரு மாதிரி பேசுறா. நம்ம காசு பணம் வச்சுக்கிட்டு நல்லா இருக்கோம்னு ஓவரா எல்லாருக்கிட்டையும் பில்டப் கட்டுறோம்னு சொல்லிக்கிட்டு திரியிறான்னு சொன்னேன். வசந்தி, இதுக்குதான் ஸ்பீக்கர்ல போட வேணாம்னு சொன்னியா? நான் எங்க அப்படியெல்லாம் சொன்னேன்? கண்ணா எதுவும் கண்டுட்டு பேசாதீங்க. வசந்திய, நீ பேசுறதுலாம் நான் தினமும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு திரும்ப கேட்பேன். நீ பேசுன ரெக்கார்டு கூட இருக்கு, அனுப்பி விடுட்டா? அனுப்புங்க வசந்தி வீட்டுக்காரரை அனுப்புங்க. குடி கெடுத்த மனசா, போன வையா. வசந்தி, உன்னைய பத்தி எனக்கு தெரியும், என்னைய பத்தி உனக்கு தெரியும். சரி விடு. நீ என்னைய பத்தி புறம் பேசுறதும் நான் உன்னைய பத்தி புறம் பேசுறதும் நடக்கிற விஷயம் தானே. எதுக்கு அப்படி மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இருக்க? அப்ப என் மேல உனக்கு கோவம் இல்ல? இது போன் பேசுறப்ப சும்மா நொய் அந்தாலும் ஏன் நெட்ட பண்ண கூட சேர்றேன்னு கேட்டுக்கிட்டே இருந்தாரு. அதுக்குதான் உன்னைய பத்தி சும்மா அப்படியே நான் அள்ளி போட்டேன். சும்மா தானே? சும்மா தாண்டி, கோச்சு கதடிய. வசந்தி, நெட்ட பண்ண வாங்க, என்ன விஷயம்? வாங்க. பேச்சு இல்லாததால ரெண்டு பேரும் வீட்டு பக்கமே வர மாட்டேங்கிறீங்களா? அப்படிலாம் இல்ல. அம்மாடி, ஒரு உதவி பண்ணணும். என்ன உதவி சொல்லுங்க, தாராளமா பண்றோம். அது ஒண்ணும் இல்ல, அம்மாவை கொஞ்சம் மேலுக்க முடியல. பேச்சிய அவ அண்ணன் வீட்டுல இருந்து கொஞ்சம் வர சொல்றீங்களா? சொல்றேன். சாயங்காலத்துக்குள்ள வீட்டுக்கு வர சொல்லுங்க. என்ன அங்க போக ஒரு மாதிரி இருக்கு, இல்லன்னா நானே போய் கையோட கூட்டியாருவேன். அம்மா காலையில இருந்து நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. அதான் நீங்க போய் சத்த சொல்றீங்களா? இப்பமே போய் சொல்லிட்டு வரோம். சரிம்மா, சரி. அப்ப நான் அம்மா வீட்டுக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போறேன். என்ன போலாமா? ஆண்டி, கிழவி நல்லாதான் இருந்துச்சு. இவரு என்னன்னா திடீர்னு வந்து நெஞ்சு வலிங்கிறாரு. என்னவோ, நாம போய் சொல்லிட்டு வரலாம். வா, சொல்லிட்டு அப்படியே வரையில நல்ல வயிறு மட்டும் தின்னுட்டு வரலாம். ஏச்சி, என்னம்மா இங்கேயே வந்து உட்காந்துருக்க? யாரையோ எதிர்பார்த்துட்டு உட்காந்துருக்க போலயே. சும்மாதான் மைனி உட்காந்துருக்க. என்ன, அண்ணனை எதிர்பார்த்துட்டு இருக்கியா? இல்ல மைனி, இல்லையே. 2 நாளா இருந்ததுக்கும் நீ இப்ப இருக்கிறதுக்கும் முகமே சரியில்லை. என்னாச்சு, வீட்டு ஞாபகம் வந்துருச்சா? வேணும்னா வீட்டுக்கு கிளம்பி போயேன். இல்ல பரவாயில்ல, இந்தா பக்கத்துல தானே இருக்கு, நான் வேணா பாக்கணும்னா போய் பார்த்துட்டு வரேன். பேச்சி, இல்ல பேச்சி, நீ சரியில்லை, உன் முகமே சரியில்லை. கையோட நான் வந்து உன்னை கொண்டு வீட்டுல விட்டுட்டு வரேன். இல்ல மைனி பரவாயில்ல. என்ன பேச்சி, இப்படி மூஞ்செல்லாம் சோகமா வச்சுக்கிட்டு இங்க இருந்தா எனக்கு கஷ்டமா இருக்காதா? இல்ல மைனி, நேற்று நீங்க சொன்னீங்கல்ல அண்ணனை பார்க்க அவரும் அத்தையும் வரவே இல்லைன்னு, அதுதான் யோசிச்சுட்டு இருக்கேன். அவர் பண்ணது தப்பு தானே. என் அண்ணன் எப்படி முடியாம கிடக்காரு, ஆனா அவர் அதை பத்தி கொஞ்சம் கூட கவலை இல்லாம ஒரு எட்டு வந்து கூட பாக்கல. நீ ஏன் அதெல்லாம் யோசிக்கிற? பார்த்தா என்ன, பாக்காட்டி என்ன? இப்ப என்ன வெளியூருக்குள்ளேயே இருக்கான், உள்ளூருக்குள்ள தானே. யாருக்கிட்டையும் விசாரிச்சிருப்பாரு. அண்ணன் உடம்பு நல்லா இருக்குன்னு சொன்னதும் வந்து பார்க்காம விட்டுருக்காரு என்னவோ. அப்புறம் நாளைக்கு காலையிலேயே ஒரு இடத்துக்கு போகணும். எங்க மைனி? அண்ணனை கூட்டிட்டு ஆஸ்பத்திரிக்கு போகணுமா? நீயும் கூட வரியா? தாராளமா வர மைனி. அப்புறம் இன்னொன்னு, அண்ணனுக்கு ஆபரேஷன் பண்ண போறோம்ல, அதுக்காக ஒரு பத்திரத்துல கையெழுத்து போட்டு வாங்கிட்டு வர சொன்னாங்க. ஆபரேஷனுக்கு கையெழுத்தா? ஆமாமா, நானு உங்க அம்மா எல்லாரும் போட்டுட்டோம். பிறகு கூட பிறந்தவங்க யாரும் இருந்தாங்கன்னா சாட்சி கையெழுத்து போட சொன்னாங்க. அதான் கையெழுத்து நான் பத்திரம் எடுத்துட்டு வரேன், போட்டு தரியா? சரிங்க மைனி, நான் போட்டு தரேன். சரிம்மா மைனி, கையெழுத்துலாம் வாங்குறாங்க, அண்ணனை காப்பாத்திடுவாங்கல்ல? அதெல்லாம் காப்பாத்திடுவாங்க, நீ ஒன்றும் கவலைப்படாத, சரியா? உன் அண்ணனுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம போடுற கையெழுத்து தான் உன் அண்ணன் தலையெழுத்தையே மாத்த போகுது. அப்பனா ஒரு கையெழுத்து என்ன 100 கையெழுத்து கூட போட்டு தர மைனி. நீங்க போய் பத்திரத்தை கொண்டு வாங்க. சரிதா, என்ன காலமோ தெரியல, நம்புக்க முடியலன்னா கூட எழுதி வாங்கிக்கிறாங்க. பாத்தியா, என்ன செய்யறது? அப்படி கெட்டு கிடக்குது. நாளைக்கு ஆஸ்பத்திரியில எதுவும் ஒண்ணு ஆச்சுன்னா நீங்க தான் கையெழுத்து போட்டுட்டீங்க, எங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு கையை விரிச்சாலும் விரிச்சிருவாங்க. என்ன மைனி இப்படி சொல்றிய? அப்புறம் என்ன செய்யறதுமா? எல்லா ஆஸ்பத்திரிக்கும் இப்படியே தான் இருக்கு. உனக்கு அப்படி சந்தேகமா தான் நாளைக்கு ஆஸ்பத்திரிக்கு வந்து கையெழுத்து போடு. இல்ல மைனி, நீங்க கொண்டு வாங்க, நான் போடுறேன். சரிதா, அப்ப போய் உடனே எடுத்துட்டு வரேன். இரு. வேலை ஈஸியா முடிச்சிருச்சு. நாளைக்கு இவளை கூட்டிட்டு போய் எல்லாத்தையும் நம்ம பேர்ல எழுதிக்க வேண்டியதே. எழுதிட்டு இவ்வளவு வெளியே துரத்தி விடணும் முதல்ல.